இதோ பார், சீனிவாசா ஃபார்மாவுக்கு ட்ரக் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன். இனிமே நம்ம பாடி யோகம்தான். எஸ் மிஸ்டர் சீனிவாசன், நான் தான். ஹலோ, வி ஆர் ஃப்ரம் ஆர்யா ஃபார்மசி. ஓஹோ, சொல்லுங்க. உங்க மருந்துக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதோட ஃபார்முலா, லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் வாங்கணும்னு விருப்பப்படுறோம். உங்க ஆஃபர் என்ன? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க, இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே எடுத்துக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ ஜினு, என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்? வந்திருக்கிறவனு இந்த ஃபீல்டில் கொடியேட்டி பறக்கிறவனு, அவனுக்கு குறி வச்சனா வாங்க விட மாட்டானு, கொடுக்கலன்னா வம்பாயிடும். ஜாக்கிரதையா பேசு. சரி, ஒரு 6 லட்சம் கேட்டு பார்க்கலாம். போனா போட்டோம், இல்லைன்னா 4-4:30 பேசி முடிச்சிடலாம். சரி, ஓ இஷ்டம்பா, வா போலாம். இது நாங்க பாரம்பரியமா செஞ்சுட்டு வர மருந்து, அதான் கொடுக்கறதுக்கு யோசனை. நல்ல விலை, ஒரு ஃபேன்சி பிரைஸ் கிடைச்சா நான் கொடுக்குறேன். எவ்வளோ? 6 lakhs. சரி, தரோம். 2 நாளைக்குள்ள டிடி அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். உங்க டீடைல்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிக்கிறோம். அப்போ முடிச்சிடலாம்ல? கண்டிப்பா. சம்மதம் நான் தானே? கேரண்டி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கிளம்புறோம். ரைட் சார். ஓகே, பாய். தேங்க்ஸ் சார். என்ன சின்னு யோசிக்கிற? 6 லட்சம், அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும்னா எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படணும். இருந்தாலும் ஒரு வருமானம் போயிருச்சே. அந்த வருத்தம் எனக்கும் இருக்கு. இது போனா என்ன, இன்னும் நிறைய மருந்துகளோட விவரம் எங்கெங்கயோ இருக்கு. எப்படியாச்சும் தேடி அதுல ஒண்ணு கிடைச்சா கூட போதுமே. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சீனு, ஒரு நிமிஷம். என்னங்க? உன்கிட்ட பேசணும். நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ராஜாமணி அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன அவ்வளோ அவசரம்? அன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறம் எங்க அத்தா உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? ஏன், உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. என்ன சொன்னாரு? உன்னை பார்க்க கூடாதா, பேசக்கூடாதா? யாரோ ஒரு அமெரிக்கா மாப்பிளைய பார்த்து வச்சிருக்காராமே. ஓ, அவ்வளவுதானா? அவர் உன்கிட்ட தப்பா நடந்திருப்பாரோன்னு பயந்துட்டேன். ஆமா, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சா ஃப்ரீ ஆயிடுவேன்னு பார்த்தா இப்போ டபுள் ஸ்பீடா இருக்கியே. இப்போ உனக்கு என்ன வேணும்? மறந்துட்டியா? ஒரு நாள் பூரா யாருமே இல்லாத இடத்துல நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கணும்னு சொன்னல, நீ கூட ஒத்துக்கிட்டியே. ஆமா ஆமா ஆமா, அதுக்கான நேரம் வந்துருச்சுல. சரி போலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துப்பியா? நடந்துக்கிறேன். அப்ப நாளைக்கு காலையில சாயந்தரம் வரைக்கும் உன் கூட இருக்க போறேன். ஓகே? ஆல்ரைட். ஓகே. இங்க பாத்தியா சிவகாசி பட்டாசு? எதுக்கு? என்னைக்கு அந்த மாயா நம்ம சீனுவை பார்த்து நேருக்கு நேரம் ஐ லவ் யூன்னு சொல்லும் போது இந்த பட்டாசை வெடிச்சு கோலாகலமா கொண்டாடலாம் இருந்தேன். அதுக்கு இப்ப நேரம் வந்திருக்கு. ஒரு நாள் பூராவ கூட அவ பெரிய கைகாரி தான். இல்லன்னா நம்ம சீனு மட்டும் தனியா வர சொல்லிருப்பாளா? இப்ப மட்டும் நான் கூட இருந்தா அவளை எப்படி வசியம் பண்றது, அவளை எப்படி வளைக்கல விளை வைக்கிறதுன்னு இவ்வளவு வரையா சொல்லி கொடுத்துருப்பேன். பை த பை, என்னையும் கூட்டு போறதுக்கு ஏதாவது சான்ஸ் காட்சி? சான்ஸே இல்ல. நான் என்ன பண்ணணும், அவகிட்ட எப்படி நடந்துக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுவியா? சொல்றேன். பாடம் 1, இந்த விஷயத்துல அவசரப்படக்கூடாது. அவளை தொடவே கூடாது. உன் சுண்டு விரல் கூட மேல படக்கூடாது. அவ ரொம்ப பிகு பண்ணிக்குவா. பொதுவா பொண்ணுங்களே அப்படித்தானே. காதல்ல ஏபிசிட் கூட தெரியாம இந்த நீ காமசாஸ்திரத்தை கரைச்சு குடிச்ச ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. எங்க சொல்லு சொல்லு சொல்லு. லெசன் 2, காதலை பத்தியோ காதலிக்கிறத பத்தியோ எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை குழந்தையாட்ட மூஞ்ச தூக்கி வச்சுக்கணும். சினு ஏதாவது பண்ணி தொலையண்டா அப்படின்னு அவ சொல்ல, அவ தவிக்க உலக்க மாதிரி உட்காந்துருக்க ஒன்னா பார்த்து பிறகு தாபத்துல கடிச்சு திங்கிற மாதிரி அப்படியே கட்டி பிடிக்க கிட்ட வருவா. ஒத்துக்க கூடாது. மெதுவா அவ ட்ரெஸ் தொட்டு பார்த்து, ஏய் இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்கேன்னு சொல்லணும். இது ஆரம்பம் இல்ல, அது டர்னிங் பாயிண்ட். அப்புறம் திடீர்னு அவர் அலையக்க தூக்கிட்டு போய் படுத்துற பாட்டுல அவ கதறணும், கண்ணீர் விடணும். போட்டா மடையா, இந்த மாதிரி விஷயத்துல அவசரமே கூடாது. லெசன் உள்ள சொல்லல. அப்ப என்ன கன்றாவி தாண்டா செய்யறது? சொல்லி தொலையாண்டா. கண்ணுல காதல் உஷ்ணத்தை ஏத்தி அவ கண்ணோட கண்ணு உத்து பார்த்து கைய அப்படியே மெதுவா எடுத்து அவ இடுப்ப நைசா கிள்ளி கிச்சிட்டு முட்டணும். அவ அப்படியே உடம்ப செலுத்து முறுக்கேறி என்ன செய்வா தெரியுமா? தெரியுமே. என்ன? ஏண்டா, வெட்டி கடையில விக்கிற கண்ட செக்ஸ் புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு நீ கெடுறதும் இல்லாம இவனையும் கெடுக்க பாக்குறியா?
அவ அத்தா இவ அப்பா அம்மா கொல்லி போடுறதுக்கு உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னான். அவளை பழி வாங்குறதுக்கு தான் சரியான நேரம். கரெக்ட். இனிமே இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. யாரும் இல்லாததுக்கு தனியா வான்னு சொல்லி சீனு அவளை கூப்பிட்டா. அவ தானே சீனு வர சொன்னா. அவளை அதே இடத்துல வச்சு ரேப் பண்றதுல தப்பே இல்ல. அவ அத்தான் சொல்லிட்டு போனதுக்கு அவள எதுக்கு ரேப் பண்ணணும்? வேண்டாம், நீ போய் அவ அத்தானே ரேப் பண்ணு. ஏய் சும்மா இருங்கடா. நாளைக்கு அவளை மீட் பண்றது கன்ஃபார்ம். அவளை கட் பண்றதுக்கு எதனா ஐடியா சொல்லுங்கடா. ரேப்புக்கு இப்போ தானே சொன்னீங்க. சீ. மாயா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவனால மெல்ல முடியல, முழுங்க முடியல. பாவம் கிடந்து கஷ்டப்படுறான். ச்சே, நான் ஒரு முட்டா பையன். அன்னைக்கு சீனு மாயாவை லவ் பண்ணு சொன்னப்பவே கோதல இறங்கி அவளை உசார பண்ணியிருந்தேனா? இப்ப மந்திரம் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ சரவணா, ஐ லவ் யூ சரவணா. மாயா நீ பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னால, அதான் நான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறேன். காதுல வைக்கிறது. இந்த கேடு கட்ட மூஞ்சி பார்த்து அவ அப்படி சொன்னா பட்டாசு காதுல இல்ல நெஞ்சில வைக்கணும். சரி வேண்டாம். போங்கடா புறாம புடிச்சனுங்களா. ஐயோ காது பாஜா. இந்த இடத்துல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்க போறோம். ஒரு ஈயரம்பு கூட வராது. தேங்க்ஸ். ஏய் என்னதுக்கு போட்டோ எடுக்கிற? இன்னைக்கு மட்டும் தானே உன் கூட இருக்க போறேன். நாளையிலேருந்து பழையபடி நீ ஸ்பீடா போயிட்டு இருப்ப. உன்னை பார்க்கணும்னு தோணும் போது இந்த போட்டோவையாவது பார்த்துக்கலாம்ல. இனிமே நான் பயச்சீனும் இல்லை, லட்சாதிபதி சீனும். அப்படியா? என் லைசன்ஸ் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு வேலை பேசி முடிச்சிட்டேன். எதுக்கு? உன் ஃப்ரெண்டு வாசந்தி கிட்ட வாங்கின கடன் அடிக்கணும், என் தங்கச்சிங்களோட கல்யாணத்தை முடிக்கணும். அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இல்லையா? ஆமாமா, ஆனா அது அப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம். யோசி, ஆனா நல்ல பதிலா சொல்லு. இந்தா என்ன போட்டோ எடுத்துக்கோ. எதுக்கு? உனக்கு தோணும் போது என்ன பாத்துக்கலாமே. ஐயோ, ஓ உருவம் அப்படியே என் மனசுல பதிஞ்சிருக்கே. உண்மையாவா? ஆமா, வேணா வரைஞ்சு காட்டவா? வர. திரும்பி நில்லு, நான் பேப்பர் பென்சிலாம் எடுத்துட்டு வரேன். சரியா? பாரு. ஏன் மறைச்சிருக்க? கையெடு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாயா. இதுதான் ஒரிஜினல் மாயா. எப்படி சூப்பரா? சீனு, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப என்ன பிடிக்கும்? நீ என்கிட்ட அன்பா பிரியமா நடந்துக்கணும். சரி, நான் உன்கிட்ட நெருங்கி விளையாட போறேன், உனக்கு ஊட்டி விட போறேன், அப்புறம் எங்க எல்லாமோ போக போறேன். உனக்கு சம்மதமா? சம்மதம். உள்ளவா போலாம். ஏன் வெளிச்சம் நான் உனக்கு பிடிக்காதா? வெளிச்சம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. நீதான் என் வெளிச்சம். நீ சொன்ன மாதிரி அன்பா பிரியமா நடந்துக்கிட்டனா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அழகான பொறுக்கி நீ. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சீக்கிரம். மாயா, என்ன? நீ இப்ப குளிச்சிட்டு இருக்கல? ஆமா. இப்ப நீ உள்ள எப்படி இருக்கியோ அது அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு. வரைஞ்சு காட்டுட்டுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல, வரைஞ்சு காட்டுவேன். சீனு, வரைஞ்சிட்டா இருக்க? ஆமா. முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. சி, என்ன அங்க கருப்பா ஒரு புள்ளி? மச்சம் மச்சம் மச்சம். யாருக்கு? உனக்கு. எனக்கு அப்படி இல்லையே. இருக்கே. உனக்கு எப்படி தெரியும்? நான் என் மனக்கனால பார்த்தேன். எனக்கு அங்க இல்ல. இருக்கு இருக்கு இருக்கு. இல்ல இல்ல இல்ல. சரி, அப்ப காமி. இருக்கா இல்லைன்னு பைசல் பண்ணிடலாம். சரி. ஐயோ அம்மா. ஐயோ. ஐயோ. ஏய் அண்ணா சொல்லக்கல. என்ன ஏமாத்தி? நில்லு நில்லு நில்லு. நான் சும்மா விளையாட்டுக்கு, அதுக்கு போய் நீ. உன் சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஏதோ ஒண்ணு என் நெஞ்சில வளர்ந்துட்டே இருக்கு. என்ன? அது என்ன அறியாமலேயே ஒரு நாள் வெளியே வரும். அந்த நேரத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்ல மாட்ட இல்ல? எதுக்கு இவ்வளவு அவசரம்? என்னைக்காவது ஒரு நாள் உன் காதால கேட்கதான் போறேன். அப்ப நீ தோக்க மாட்ட. இதுல என்ன வெற்றி தோல்வி?
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அழகான பொறுக்கினி. ஏன் நெஞ்சில ஏதோ ஒன்று வளர்ந்துட்டே இருக்கு. நீ சொல்லும்போது என்ன அறியாம அதுவும் வெளில வரும். அந்த நாளுக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். உனக்கு வச்சிருக்கடி. அண்ணே வணக்கம்ண்ணே. வாப்பா டிசைனர், அந்த MBA மாப்பிள மேட்டர் என்னாச்சு? நம்ம சீனுக்கு தெரிய வேணாம், அவங்க வனஜாவை பார்த்துட்டாங்களாம். பொண்ணு நாட்டுப்புறமா இருக்கான், அவங்களுக்கு அல்டா மாடல் டைப்பா பொண்ணு வேணுமா? அவன் என்ன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறாங்களா இல்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆட விட போறாங்களா? அவங்க கிடக்குறாங்கண்ணே. அதை விட அசத்தல் மாப்பிளைய 2 பேரும் என்கிட்ட மாட்டிருக்காங்கண்ணே. ஒரு 200 ரூபா விடுங்க. அட்வான்ஸ் வாங்கி நீ அழிச்சிருவா போல இருக்க. தர முடியாது, போடா. கவலைப்படாத சீனு, உன் கையால 3 கமிஷன் வாங்காம இந்த கட்டை வேகாதுங்கிறேன். ஆர்யா ஃபார்மசிலேருந்து சைன் பண்ண வேண்டிய அக்ரிமெண்ட் காப்பிலாம் வந்துருச்சு. லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு தடவை பார்த்துருங்க. அதை அப்புறம் பார்த்துக்கிறேன். பொய்யான காதலை கொடுத்து உண்மையான காதலை வாங்குறதுக்கு அவளை எஸ்டேட்டு கூட்டி போனியே, அங்க அவ அதை சொன்னாளா? அத உள்ளத்துலேருந்து நான் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இன்னும் வார்த்தையை வர வேண்டியதான் பாக்கி. அதுக்காக அவன் நல்லதார பார்த்துட்டு இருக்கா. என்ன பொறுத்தவரையில் நீயும் மாயாவும் ஒரே மாதிரி தான். நீயும் தோக்க மாட்ட, அவளும் தோக்க மாட்டான். உங்க 2 பேருக்கு நல்ல பொருத்தம் இருக்குப்பா. பாரு, நல்ல சவுனம். நான் சொன்னது எவ்வளோ கரெக்டாக இருக்கு பார்த்தியா? ஹலோ, இருக்காரே. என்ன ஆச்சரியம், அவதாப்பா பேசுறா. பேசு பேசு. சொல்லு. அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு ஊர்லேருந்து ஃபோன் வந்தது. நான் உடனே கிளம்பணும். 5-6 hours ஜேர்னி இருக்கிறதுனால தனியாக போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம். நீ துணைக்கு வர முடியுமா? என்ன மாயா, உனக்கு தான் என் நிலைமை தெரியுமே. தெரியும், இப்படி ஒரு சூழ்நிலைங்கிறதுனால தானே கூப்பிடுறேன். ப்ளீஸ் சீனு. என்ன இது, நான் தான் சொல்கிறேன்ல. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. நீ வந்தால் சந்தோஷம், வரலனா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வச்சிடுறேன். அவங்க அப்பா கூட முடியலையா, ஊருக்கு போக துணை கூப்பிட்றா. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண போற? சரி, போயிட்டு வரேன். ஒருவேளை இதுவே கடைசி சந்திப்பாக கூட இருக்கலாம். ஹாஸ்டல் போயிறங்கிட்டு உங்கள் வண்டியை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். வரேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் அப்பாவை பற்றி தான். எனக்கு 2 அண்ணன், ஒரு அக்கா, அம்மா எல்லாரும் இருக்காங்க. ஆனால் யார்கிட்டையுமே இல்லாத ஏதோ ஒன்று எனக்கு என் அப்பா மேலே இருக்கு. என் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா என் மனசு தாங்காது. ஒன்ன மாதிரி தான் என் அப்பாவும். உங்க 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன? அப்பா மாதிரியே உனக்கும் ஒரு தங்கமான மனசு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் மனசு தங்கம் இல்ல தகரம்னு புரியல நிலைமை வந்தா அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. அது உனக்கு எப்படி தெரியும்? என்ன சீனு, என் மனசுக்கு அப்படி தோணுது. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? நம்பிக்கை தான். வா. இவ்வளோ பெரிய வீடா? ஆமா, பெருசுதான். ஆனா உன் வீட்டில் இருக்கிற ஒன்று இங்க இல்லை. என்னது? நிம்மதி. உன் கண்ணு கலங்கினா உங்க அப்பா மனசு தாங்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அவ அழட்டும், அதுதான் அவளுக்கு ஆறுதல். நீ அழுதாலும் சிரிச்சாலும் எனக்கு எப்பவுமே உன் மேல பாசம்தாம்மா. சீனு, இவங்க தான் என் அப்பா, என் அம்மா. இவங்க கிட்ட ஃபோன்ல தினமும் உன்னை பத்தி சொல்வேன். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. உன் ஸ்பீடான வாழ்க்கையிலையும் என் பொண்ணுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உன் அப்பா அம்மா தங்கச்சிலாம் சௌக்கியமா? நெஞ்சு வலி இருக்கும்போது ரொம்ப பேச வேண்டாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாமா? டாக்டர் அப்படிதாம்மா சொன்னாரு. நீ வந்தப்புறம் பார்க்கலான்னு. உடனே அட்மிட் ஆயிடலாம், நான் ஏற்பாடு பண்றேன். நான் தான் டைரக்டர் மாயாதேவி பேசுறேன். வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 நிமிஷத்துல இங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தே ஆகணும். அப்பாவை அட்மிட் பண்ணணும். எல்லா டாக்டர்ஸும் அங்க ரெடியா இருக்கணும். ஓகே? கோயம்புத்தூர் பங்களா எனக்கு வேணும் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன்.
நீங்களும் தரேன்னு சொல்லிருக்கீங்க. அப்புறம் என்ன? சரி, அதை நீங்களே எடுத்துக்கங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கிளாஸ் ஃபேக்டரி இது 3 வேணும். அண்ணன் வேணா எஸ்டேட், டிஸ்லரிஸ், ஸ்பின்னிங் மில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். நிறைய வருமானம் வரதெல்லாம் நீ எடுத்துப்ப. பிரச்சனை வர இடம்லாம் எங்கிட்ட தள்ளி விடலான்னு பாக்குறியா? தபார், நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சாகணும். இல்லைன்னா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவ? கோர்ட்டுக்கு போவியா? தேவைப்பட்ட போவேன். போ, 2ல 1 பார்த்தலாம். நானும் விடப்படுறேன். என்ன இது? அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு பதறி போய் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். இந்த நேரத்துல சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போதே சொத்தை எழுதி வாங்கிட்டா தான் நீ உன் பங்க கேட்டு வாங்கிக்கோ. உங்களை மாதிரி கேவலமா நடந்துக்க என்னால முடியாது. என்ன பெரிய உத்தமி மாதிரி பேசுற? நீ காலேஜ் படிக்கிறேன்னு போயிட்டு அங்க என்னென்ன பண்றேன்னு கேள்விப்பட்டோம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியுமா? ரொம்ப நல்லதா போச்சு. அங்க நான் ஏன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறேன். ஏன் சொத்துக்காக நீங்க அப்பாவை கஷ்டப்படுத்துறீங்களே, அது ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்னு தான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரு கூட வேணாலும் சுத்துவேன். என்ன யார் கேக்குறது? உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல. நான் வந்தது அப்பாவை பார்க்கத்தான். வாச்சினு, உங்க அத்தா சொன்னது இவனை பத்தி தான். சீனு, கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மாயா உங்க மேல வீரு. இப்போ போனாலே அவ என் புள்ளதான். இங்க நின்றுட்டு இருக்காங்களே இவங்களும் என் பிள்ளைங்க தான். என்னப்பா ஏதோ பிடிக்காத மாதிரி பேசுறீங்க? இனிமே எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டா என்ன, உங்களுக்கு பிடிச்சபடியே நடக்கணும். நீங்க பேச வேண்டாம் சார். அப்பா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, புறப்படலாம். சீனு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. கொஞ்சம் அப்பாவை கவனிச்சுக்க, பிள்ளைங்க நாங்க இருக்கோம். தள்ளிப்போ. சீனு, நீ பின்னாடியே கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. கண்டிப்பா வரணும். வரேன்.